மேலும் விவரங்களுக்காக நம்மோடு கூட தொடர்பில் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள். வணக்கம் ஐயநாதன். தற்பொழுது ஆதவ அர்ஜுனாவின் கருத்துக்கு மறுபடி கொடுக்கும் விதமாக நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்திருக்கிறார். இது குறித்து உங்களின் கருத்து என்ன? ரஜினிகாந்த் என்னைக்குமே ஒரு அரசியல்ல யாரோடையும் பயந்தது அப்படிலாம் எதுவுமே இல்லை. ரொம்ப நேர்த்தியான ஒரு அரசியலை முன்னெடுத்தாரு. அது ரொம்ப முக்கியமானது என்னன்னா, அவருக்கும் திமுகவுக்கும் திமுக தலைமைக்கும் எந்த பகைமையும் ஏற்பட்டதில்லை. இன்னும் சொல்ல போனா கலைஞர் மேல அவர் ரொம்ப மரியாதை வச்சிருந்தாரு. கலைஞரும் அவர் நிகழ்ச்சிகள்ல நிறைய ரஜினிகாந்தோட கலந்துட்டு இருக்கிறாரு. அதனால மிரட்டுறது உருட்டுறது அப்படின்றதெல்லாம் இவர் ஆதவ அர்ஜுனா பேசக்கூடிய சொல்லியிருக்கக்கூடிய பொய் இதெல்லாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. உண்மை என்னன்னா, ரஜினியை தான் ஏன் போட்டு அரசியல் விலகுறேன் அப்படின்றதுக்கான காரணத்தை அவர் சொன்னாரு. ரொம்ப தெளிவா சொன்னாரு. எனக்கு ரசிகர்களுடைய ஆதரவு மட்டும்தான் இருக்கு. எம்ஜிஆருக்கு இருந்த மாதிரி மக்கள் ஆதரவு எனக்கு கிடையாது. அதனால நான் அதிகபட்சம் எடுத்தேன்னா கூட 15% இல்லை அதிகபட்சம் 20% ஓட்டு தான் வாங்குவேன். இதை வச்சுக்கிட்டு என்னால ஆட்சி அமைக்க முடியாது. என்னோட வாக்குகள் ஓட்டு பிரிக்கிறதுக்கு தான் பயன்படும். அந்த விளையாட்டுக்கு நான் வரல. அது மட்டும் இல்ல, நானும் பாதிப்புக்கு ஆளாக விரும்பல. எனது ரசிகர்களையும் நான் பாதிப்புக்கு ஆளாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவான ஒரு விளக்கத்தை சொல்லிட்டு தான் அரசியலை விட்டு அவர் விலகினாரு. தேர்தல் அரசியலை நான் ஈடுபட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் விலகினாரு. எனவே அவர் பயந்துட்டாரு. அதெல்லாம் சும்மா ரொம்ப மிக மிக பொய்யான ஒரு பிரச்சாரம். அவருக்கு என்ன அப்படின்னா, அந்த ஆதவ அர்ஜுனாக்கு ஏதோ ஒரு ரஜினியை சிறுமைப்படுத்திட்டு விஜய் பெரிய ஒரு வீரனா காட்டணும் அப்படின்றதுக்காக அவர் அப்படி பேசியிருக்கிறாரு. விஜய் வீரனா இல்லையா அப்படின்றது 72 நாள் போயிட்டு அவர் வீட்டுல பதவி கிடந்தார்ல, அதுல இருந்து மக்கள் புரிஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. எனவே இதெல்லாம் பத்தி நம்ம ஒரு விளக்கம் ஒன்றும் சொல்லது தேவையில்லை. ரஜினி கொடுத்த பதிலே போதுமானதாக இருக்கிறது. ரெண்டாவது, வரலாறு தெரிஞ்சவர்கள் எல்லாருக்கும் தெரியும் ரஜினி எவ்வளவு நேர்த்தியா முடிவெடுத்தாரு அப்படின்றது அவருக்கு எல்லாருக்குமே தெரியும். விவரங்களுக்கு நன்றி ஐயநாதன்.